வணக்கம். நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன். எல்லாருக்கும் இந்தியாவோட தலைநகரம் தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சர்க்கரை வியாதிக்கு ஒரு தலைநகரம் இருக்குன்னு. அது வேறு எங்கேயும் இல்லை, அது இந்தியா தான். அது உலக அளவில் சர்க்கரை வியாதிக்குடைய தலைநகரமாக இந்தியாவை தான் கருதுகிறோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ காமனாக இங்கே சர்க்கரை வியாதி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதியோடைய வைத்தியத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றியும் காம்ப்ளிகேஷன்ஸை பற்றியும் பெருசாக தெளிவு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பாப்புலரி நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை அதிகமாக 300-400க்கு மேலே தொடர்ந்து இருந்தது அப்படின்னா வேறு காரணங்களுக்காக உணவு கட்டுப்பாடு இல்லை, சர்க்கரைக்கு மருந்து ஒழுங்காக சாப்பிடலை, இல்லை வேறு ஏதாவது ஸ்டீராய்டு மருந்துகள் கூட சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சர்க்கரை 300-400 தாண்டி வரும்போது கிட்னியில் பாப்பிலான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. எப்படி பால் சுரக்கிறதுக்கு காம்பு இருக்கோ அந்த மாதிரி மூத்திரம் சுரக்கிறதுக்கு ஒரு 10-15 காம்புகள் இருக்குது 2 கிட்னிலையும். அந்த காம்புக்கு பேர் பாப்பிலா, ரீனல் பாப்பிலா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முக்கோண வடிவில் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். இது சர்க்கரை அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அழுகி உள்ளேயே கரண்டு விழுந்து திரும்ப திரும்ப அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி யூரின் தொடர்ச்சியாக இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் விட்டு விட்டு வந்துட்டு போகும். 4-5 மாதமாக காய்ச்சல், வாந்தி, வயிற்று புரட்டல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கே வராது, யூரினில் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருக்கும், உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு போகும். இவங்களுக்கு நம்ம ஸ்கேன், இரத்த பரிசோதனை, உப்பு அளவு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கான க்ளூஸ் நமக்கு கிடைக்கும். கிட்னி வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் சர்க்கரையே கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் மூலியமாக அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். முடியாதவங்களுக்கு ஸ்டென்ட் அப்படிங்கிறத சின்ன டியூப் போட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுவோம். பின் நாட்களில் உள்ள அழுகின அந்த மஜ்ஜையை நம்ம எடுக்கலைன்னா இந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வரும். யாரோ ஒரு சர்க்கரை நோயாளிக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏற்பட்டால் அவங்களுடைய கிட்னி நிரந்தரமாக பாதிப்படைய வாய்ப்புண்டு. ஸோ இதை பார்க்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். யூரின் இன்ஃபெக்ஷன், விழா பக்கத்தில் வலி, காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய யூராலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். இது சம்பந்தமாக மேற்கொண்டு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பெறலாம். நன்றி.